2004 அந்த பட்டியலில் வந்து உங்களுடைய பெயர் இல்லைனாலும் இல்ல அதற்கு பிறகாக பிறந்திருக்கக்கூடிய பர்த் ஏஜ் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு அவங்களுடைய பெற்றோர்களுடைய 2002 அந்த சமீபத்தில் அந்த இடத்துல நடந்த அந்த எஸ்ஐஆர் இருக்கக்கூடிய லிஸ்ட்ல உங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய விவரங்கள் என்னன்னு கேக்குறாங்க. இன்றைக்கு பேரண்ட்ஸுக்கே அந்த விவரம் தெரியாது. எப்படி அந்த குழந்தைக்கு தெரியும்? இந்த புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு எப்படி தெரியும்? சரி, BLO கிட்ட கேட்கலாம் அப்படின்னா அவங்க கிட்டே அதற்கான டேட்டா எதுவுமே இல்லை. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் எனக்கே நடந்தது. உடனே ஆதாரம் கேட்பாங்க. நானே சொல்றேன், எனக்கே நடந்துச்சு. 2 நாட்கள் முன்னாடி தான் என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல நம்ம கிளை கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த திமுக நிர்வாகிகள் ஒரு 4-5 பேர் கும்பலா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இவங்க தேர்தல் காலத்துல மட்டும் தான் இப்படி போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு வருவாங்க, இப்ப எதுக்குடா சுத்திக்கிட்டு இருக்காங்க? பொங்கல் தீபாவளி கூட வரல, எதனா பரிசு பொருள் கொடுப்பாங்க, எதுவுமே இல்லையே, எதுக்கு இவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விசாரிச்சு நம்ம தோழர்கள் கிட்ட கேட்கும்பொழுது BLO கிட்ட இருந்து திமுகவிற்கு யாரெல்லாம் அந்த வார்டுல வாக்காளர்கள் இருக்காங்களோ, யாரெல்லாம் வாக்கு அளிப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடைய அத்தனை பேர் படிவத்தையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கிளை கழக நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு கவுன்சிலர்களை வச்சுக்கிட்டு அந்த படிவங்கள் எல்லாத்தையும் வாங்கி அந்த திமுகவினுடைய ஓட்டை உறுதிப்படுத்தக்கூடிய வேலையில எஸ்ஐஆரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் உடனே நம்ம தோழர்கள்லாம் கூப்பிட்டு கேட்டேன், அப்ப என்னப்பா இது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறேன், எனக்கு ஃபார்ம் வரல, பக்கத்துல இருக்க திமுக காரங்களும் ஃபார்ம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆனா நம்ம BLO எங்க இருக்காங்கன்னே முதல்ல தேடி கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஆளு கிட்டத்தட்ட வார்டு ஃபுல்லா சுத்தணும், எல்லா வீடுகளுக்கும் போகணும். இப்படி ஒரு சூழல் இருக்கு. நீங்க வேற அப்பப்ப வந்து எங்கேயாவது போராட்டத்துக்கு போறேன், ஆர்ப்பாட்டத்துக்கு போறேன், மீடியாவுக்கு போறேன், கிளம்பி போய் வீட்டை பூட்டிட்டு போயிருங்க, உங்க ஓட்டே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, நீங்களே ஓட்டு போட முடியாதுன்னு அப்படின்ட்டான் நம்ம தம்பி. அப்பதான் நான் யோசிக்கிறேன், இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாரும் வந்து நம்மளுடைய அண்ணன் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் போலவோ இல்ல சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போலவோ மன்னர் பரம்பரையில வந்த குடும்பம் கிடையாது. நம்ம பணம் படைத்தவர்கள் கிடையாது, அதிகார பலம் படைத்தவர்கள் கிடையாது. நம்ம எல்லாருமே இந்த மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை, நாம வந்து இந்த மக்களுக்காக ஒரு மக்களாட்சியை கொடுக்கணும், தலைவர் பின்னாடி சாதாரண குடும்பத்து மக்கள் அத்தனை பேரும் தினசரி வேலைக்கு போகக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க. இன்னைக்கு பெரும்பாலான நம்ம வீட்டுல இருக்கவங்களுடைய வீடுகள்லாம் பூட்டி தான் இருக்கும். ஏன்னா அத்தனை பேரும் வேலைக்கு போயிட்டு திரும்ப மாலைக்கு வந்து குடும்பத்தை பார்க்கணும், கட்சி பணிகளை பார்க்கணும், மக்கள் பணிகளை பார்க்கணும், இப்படிதான் சுட்டு சுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான நேரத்துல ஒரு BLO ஏஜென்ட் ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஏறத்தாழ வந்து 1000 ஓட்டுகளுக்கு ஒரு BLO ஏஜென்ட் அப்படின்னு போட்டு வச்சு அவங்க ஒவ்வொரு வீடா எத்தனை வீட்டுக்கு போக முடியும்னு யோசிச்சு பாருங்க. அவர்களை நம்ம குறை சொல்லி பலன் கிடையாது. அவங்க வந்து வெவ்வேறு அரசு பணிகள்ல இருக்கக்கூடியவங்களை அடிஷனலா இந்த பணிகள் பார்க்க வச்சிருக்காங்க. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பர்டனா இருக்கும், மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்க வீடு பூட்டி இருக்கு அப்படின்னா நீங்க எங்க போயிருக்கீங்க, உங்க ஃபார்மை எப்படியாவது ஒப்படைக்கணும், இல்ல பக்கத்து வீட்டுல கேட்கணும் அப்படின்ற மனநிலையெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்ன பண்ணுவாங்க, வீடு பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் எடுத்து ஓரம் வச்சிருவாங்க. அந்த ஃபார்மை பார்க்கக்கூடிய நம்மளோட உடன்பிறப்புகள்லாம் என்ன பண்ணும், இது தாவேக்க ஃபார்மை தூக்கி அப்படியே ஓரமா வச்சிருங்க, ஓட்டே தேவையில்லை அப்படின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. சோ இந்த குளறுபடிகளுக்கு எதிராக தான் இன்றைக்கு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நம்ம முன்னெடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த பீகார்ல நடத்தக்கூடிய இந்த SIR பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. ஏறத்தாழ வந்து 60 லட்சத்திற்கும் மேலான வாக்காளர்கள் வந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு, ஏன்னா பீகார் வந்து கல்வியில வந்து ஒரு பின்தங்கிய ஒரு மாநிலம், பொருளாதாரத்துல ஒரு பின்தங்கிய ஒரு மாநிலம். அங்க இருக்கக்கூடியவர்கள்ல வந்து ஏறத்தாழ 50% மேலாக வந்து சாதாரண ஏழை பெருமக்கள், கூலி தொழிலாளிகள், அவர்கள் எல்லாருமே வந்து ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து வந்தவங்க, சமூகத்தில் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய சிறுபான்மையின பெருமக்கள் இருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் தன்னுடைய வாக்குரிமை இழந்திருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இது இந்த ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய ஒரு மிரட்டல். இந்த ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கி அதை கேலி கூத்தாக்கி ஒரே ஒரு கட்சி தொடர்ந்து ஒன்றியத்தில் ஆளணும்னு நினைக்கக்கூடிய பாசிச மனப்பாக்கு கொண்ட இந்த பாஜக செய்யக்கூடிய இந்த வேலையை நம்ம எதிர்த்துதான் ஆகணும். சும்மா சொன்னோம் நம்மளுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு. அப்ப இது போன்ற கொள்கைகளை முன்வைத்து எப்படியாவது நாடு முழுவதும் ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, ஒரே மொழி, ஒரே தேர்தல், இப்படி எல்லாத்தையுமே அவர்கள் அனுபவிப்பதற்காக இப்படி ஒரு திட்டங்களை கொண்டு வந்து இந்த பாஜக ஜனநாயகத்தை கொலை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமாக தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கிறது. நம்ம இதுல வந்து வேற எதுவும் எக்ஸாக்டா இருக்கிறத நம்ம சொல்லிடுவோம் மக்கள்கிட்ட, மக்களுக்கு அது புரிஞ்சா போதும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்முடைய மாவட்ட செயலாளர்களுடைய அறிவுரையை பெற்று நீங்கள் அனைவரும் தீர்க்கமாக தெளிவாக ஒரு வாக்குகள் கூட மிஸ் ஆகக்கூடாது. அது தமிழக வெற்றி கழக வாக்கா இருக்கட்டும், எந்த கட்சியோட வாக்கா இருக்கட்டும். ஆனா தமிழ்நாட்டில்
எந்தவித வாக்கும் நீக்கப்படாமல் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு வாக்காளரும் அந்த உரிமையை பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தமிழக வெற்றி கழகம் செயல்பட வேண்டும். இதைத்தான் நம்முடைய தலைவர் விரும்புவார். நம்ம தலைவர் இதுல கட்சி பாகுபாடோ எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டாரு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் நீங்க செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கை மிக பெரிய அளவுல எங்களுக்கு இருக்கிறது. அதை செய்யணும்ன்றதான் இவ்வளவு பேர் இங்க நின்று இருக்கீங்க. இப்படி அடிக்கிற வெயில்ல இங்க நிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஒருவருக்கும் அந்த ஜனநாயக கடமையை நீங்க புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டுதான் நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்க. அதை நான் மனதார உள்ளபடியே பாராட்ட தலைவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். இதெல்லாம் பார்க்கும்போது அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணி அப்படிங்கிறது வெறும் ஓட்டுக்காக கிடையாது, உங்களுடைய அடுத்த தலைமுறை நாட்டுக்கான பணி அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. இந்த பணியை சீரும் சிறப்புமாக செய்து இந்த குளறுபடிகளை எல்லாம் தாண்டி ஒவ்வொரு விரல்களிலும் மை வைக்கப்பட வேண்டும். அதற்கு பாலமாய் தமிழக வெற்றி கழக தோழர்கள் இருக்க வேண்டும். 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கும் தலைவர் தளபதி அவர்கள் முதல்வராக அமர்வதற்கும் இன்றிலிருந்து நாம் உழைக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நீங்க எல்லா இடங்களுக்கும் போங்க, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். எல்லா இடங்களுக்கும் போங்க. இந்த மற்ற கட்சிக்காரர்கள் குறிப்பாக இந்த திமுக பாஜக போன்ற கட்சிகள்லாம் நம்மளை பார்த்து சின்ன பசங்க என்ன பண்ண போறாங்க, சின்ன பசங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்வாங்க. தெளிவா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த சின்ன பசங்க